Dear students, now we are going to discuss about the Consumer Products and related acts. Let us we see one by one. Consumer legislations. Legislations அப்படிங்கிறது laws. ஸோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கன்சியூமர் சார்பாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா எந்த ஆக்டுக்கு கீழே வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறது, கம்ப்ளைண்ட் பண்ணால் அதனுடைய ரெமிடிஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். கன்சியூமர் லெஜிஸ்லேஷன்ஸ் இதில் நிறைய ஆக்ட் இருக்குது. So dear students, let us we see one by one. First one is the Indian Contract Act 1982 was passed to bind the people on the promise made in the contract. So contractல ரெண்டு பேர் இருப்பாங்க. ஸோ ரெண்டு பேருக்கு உண்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கிற ஒரு ஆக்ட் அப்படின்னா த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1982. ஓகேவா? Then another type of act is the Sale of Goods Act 1982. The Sale of Goods Act 1982. This act protects consumers against sellers not complying with the expressed and implied warranties in the sale contract. So Sale of Goods Act அப்படிங்கிறது தவறான கூட்ஸை வந்து சேல்ஸ் பண்ணிடுறாங்க இல்லையா, ஸோ அதிலிருந்து பாதுகாக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஆக்ட் த சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட் 1982. இந்த இயரெல்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது திஸ் ஆக்ட் ப்ரொடெக்ட்ஸ் கன்சியூமர் அகேன்ஸ்ட் செல்லர்ஸ் நாட் கம்ப்ளைங் வித் எக்ஸ்பிரஸ்ட் அண்ட் இம்ப்ளைடு வாரண்டிஸ் இன் தி சேல் கான்ட்ராக்ட் இருக்கிற ஒன் டைப் ஆஃப் ஆக்ட். தென் த எசென்சியல் கமோடிட்டிஸ் ஆக்ட் 1955. கமோடிட்டிஸ் ஆக்ட். இந்த ஆக்ட் என்ன பண்ணுது அப்படின்னா protects the consumers against artificial shortages created by the sellers by hoarding the goods and selling the goods at high prices in black market in respect of essential commodities. ஒரு பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா 1 kg அப்படின்னு போட்டிருக்கு. உண்மையாகவே அதனுடைய வெயிட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 900 grams தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏமாத்துறது, ஷார்ட்டேஜாக இருக்கிறது, அப்புறம் கூட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் மார்க்கெட்டில் அதிகமான ப்ரைஸுக்கு சேல்ஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைஸ் எல்லாம், இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் டீல் பண்ணுற ஒன் டைப் ஆஃப் ஆக்ட் தான் த எசென்சியல் கமோடிட்டிஸ் ஆக்ட் 1955. ஓகே, த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1982, த சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட் 1982, த எசென்சியல் கமோடிட்டிஸ் ஆக்ட் 1955. தென் த அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் கிரேடிங் அண்ட் மார்க்கெட்டிங் ஆக்ட் 1937. ஸோ அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக ஆக்டு. The Agricultural Products Grading and Marketing Act 1937 ensures the supply of agricultural commodities at high quality. Okay, ஸோ இந்த டைப் ஆஃப் ஆக்ட் வந்து அக்ரிகல்ச்சரல் கமோடிட்டிஸ் வந்து நல்ல குவாலிட்டியை தரக்குண்டான ஒரு டைப் ஆஃப் ஆக்ட். அதிலிருந்து பாதுகாக்கிறதுக்குண்டான ஒரு ஆக்ட் தான் த அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் கிரேடிங் அண்ட் மார்க்கெட்டிங் ஆக்ட் 1937. அக்ரிகல்ச்சரல் ஃபுட்ஸு ரிலேட்டடாக இருக்கிற ஆக்ட். தென் த ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடால்ட்ரேஷன் ஆக்ட் 1954. ஓகே, அதாவது உணவு கலப்படம் பண்ணுறாங்க இல்லையா, அடால்ட் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அந்த ப்ராப்ளத்துக்காக க்ரியேட் பண்ணுற ஆக்ட் தான் வந்து இந்த த ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடால்ட்ரேஷன் ஆக்ட் 1954. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுட்டில் ஏதாவது கலந்துருக்கா அப்படிங்கிறது பார்ப்பாங்க. ஏதாவது ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா நிறைய இது, ஸோ அதில் ஏதாவது கலந்துருக்காங்களா, கலப்படம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணுறது. ஹியர் checks the adulteration of food articles and ensures purity of goods supplied and thus protects the health of consumers. Okay, ஸோ ஹெல்த்துக்கு ப்ராப்ளம் இல்லாத அளவுக்கு ஃபுட் ஐட்டத்தில் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதுக்காக செக் பண்ணுற ஒன் டைப் ஆஃப் ஆக்ட் தான் த ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடால்ட்ரேஷன் ஆக்ட் 1954. தென் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் ஆக்ட் 1958. கமோடிட்டி ஆக்ட்ஸ் நம்ம பார்த்தோம், அதே மாதிரி வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் ஆக்ட் 1958. ஸோ இந்த ஆக்ட் என்ன பண்ணுது அப்படின்னா ப்ரொடக்ட்ஸ் த கன்சூமர் எகனஸ்ட் மால் ப்ராக்டிஸ் ஆஃப் அண்டர் வெயிட். ஓகே, கம்மியான வெயிட் இருக்கிறது ஆர் அண்டர் மெஷர்மெண்ட்டு கம்மியாக இருக்கிறது. திஸ் ஆக்ட் ஹேஸ் பீன் ரீப்ளேஸ்டு அட் த லீகல் மெட்ரோலஜி ஆக்ட் 2009. மெட்ரோலஜி அப்படிங்கிறதுல மோனோபொலி ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு லீகல் மோனோபொலி ஆக்ட் 2009 அப்படின்னு சொல்லி வரும். ஓகே, இந்த மெட்ராலஜி ஆக்ட் 2009 கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கலாம். தென் another one is the Trademark Act 1999 prevents the use of fraudulent marks on the product. Trademark Act 1999
1999. ஒரு கூட்ஸுக்கு உண்டான ட்ரேட்மார்க் வாங்கியாச்சு அப்படின்னா, ரைட்ஸ் வாங்கியாச்சு அப்படின்னா அந்த கம்பெனியோட கூட்ஸ் தான் சேல்ஸ் பண்ணுவாங்க. அதில் எந்த விதமான மால் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது இருக்காது. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒன் டைப் ஆஃப் ஆக்ட் தான் த ட்ரேட்மார்க் ஆக்ட் 1999. Then another type of act is the Competition Act 2002. ஸோ இந்த டைப் ஆஃப் ஆக்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, ப்ரொடெக்ட்ஸ் த கன்சூமர் எகனஸ்ட் அன்ஹெல்தி காம்படிஷன். ஸோ காம்படிஷன் வந்து அன்ஹெல்தி காம்படிஷன்ஸ் எல்லாம் டோட்டலாக அவாய்ட் பண்ணுற ஆக்ட். காம்படிஷன் இருக்குன்னு, ஆனால் அது ஹெல்த்தி காம்படிஷனாக இருக்குன்னு. ஸோ அன்ஹெல்தி காம்படிஷன் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஹெல்த்தி காம்படிஷன் கிரியேட்ஸ் யூசஸ் ஆஃப் த கன்சூமர்ஸ். ஸோ கன்சூமர்ஸ்க்கு எப்போவுமே யூஸ் ஆகிற மாதிரி இருக்கணும். அதுதான் ஹெல்த்தி காம்படிஷன் அப்படிங்கிறது. தென் another type of act is Indian Standard Institution Certificate Marks Act 1952. Now ISI. இது இம்பார்ட்டனோட ஆக்டு பாருங்கள். இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூஷன் ISI அப்படிங்கிறது அதுதான் 1952 is known as Bureau of Indian Standards. ஸோ இந்த டைப் ஆஃப் ஆக்ட் எதை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா, ப்ரொவைட்ஸ் special marks to produce fulfilling minimum quality standards and thus ensure supply of quality products to consumers. ஸோ ISI கூட்ஸ் தான் பார்த்து வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அக்ரிகல்ச்சரில் மற்றதில் பார்த்திங்கன்னா ISI முத்திரை இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ அந்த டைப் ஆஃப் ஆக்ட் தான் இது. எந்த இயரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1952. ஓகே. தென் another type of act, the Drugs and Magic Remedies Advertisement Act 1954. ஸோ இந்த டைப் ஆஃப் ஆக்ட் எதை ப்ரொடக்ட் பண்ணுது அப்படின்னா, ப்ரோஹிபிட்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் ரெமடிஸ் கிளைமிங் டு ஹேவ் மேஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே. ஸோ ட்ரக்ஸு மருந்து இருக்கு இல்லையா, அந்த போதைப்பொருள் சம்மந்தப்பட்டது, அதனுடைய தவறான அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து அதை வாங்க வச்சுருந்தாலும் கூட அதில் ப்ராப்ளம் வந்தால் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற ஒன் டைப் ஆஃப் ஆக்ட் தான் த ட்ரக்ஸ் அண்ட் மேஜிக் ரெமடிஸ் Advertisement Act 1954. Then another type of act is the Drugs and Cosmetics Act 1940. So this act ensures the safety of drugs and cosmetics sold in India. So இந்தியாவில் சேல்ஸ் பண்ணுற அத்தனை ட்ரக்ஸு காஸ்மெட்டிக்ஸ் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிற ஒரு ஆக்ட் வந்து the Drugs and Cosmetics Act 1940. Then the Food Safety Standard Act 2006. ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் ஆக்ட் 2006 அப்படிங்கிறது ரெகுலேட்ஸ் த மேனுஃபேக்சரர், ஸ்டோரேஜ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபுட் இன் சேஃப் அண்ட் ஹோல்சம் கண்டிஷன் டு கன்சூமர்ஸ். ஓகே. ஸோ த ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் ஆக்ட் 2016 மேனுஃபேக்சரர் சரி, ஸ்டோரேஜ் பண்ணுறது சரி, டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது சரி, இது எல்லாமே ஃபுட் சேஃப்டியாக இருக்குது அப்படிங்கிறது செக் பண்ணுற ஒன் டைப் ஆஃப் ஆக்ட். ஓகே. த ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் ஆக்ட் 2006. Another one is the Air Prevention and Control Pollution Act 1981. Controls and prevents pollution in India. ஸோ எந்த அளவுக்கு பொல்யூஷன் வந்து நம்ம கண்ட்ரோலை வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் செக் பண்ணுற ஒன் டைப் ஆஃப் ஆக்ட். வெஹிக்கிள்ஸு, கம்பெனிஸ் மற்றதெல்லாம் செக் பண்ணுற ஒன் டைப் ஆஃப் ஆக்ட். ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இந்த ஆக்ட் கீழே தான் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஸோ அந்த டைப் ஆஃப் ஆக்ட் அப்படிங்கிறது த ஏர் ஆக்ட் 1981. Then another type of act is the Public Liability Insurance Act 1991. Okay, Insurance Act provides immediate relief to persons affected by accidents, securing while handling hazardous substance. Okay, ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இம்மிடியேட்டாக ஏதாவது ஆக்சிடென்ட் அப்படின்னா அதை காம்பன்சேட் பண்ணுற ஒன் டைப் ஆஃப் ஆக்ட். அந்த லாஸை காம்பன்சேட் பண்ணுற ஒன் டைப் ஆஃப் ஆக்ட் தான் த Public Liability Insurance Act 1991. Another type of act is the Narcotic Drugs and Psychotropic Substances Act 1985. ஸோ இந்த ஆக்ட் என்ன பண்ணுவது அப்படின்னா, ப்ரிவென்ட்ஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் நார்காட்டிக் ட்ரக்ஸ் எக்ஸப்ட் ஃபார் எஜுகேஷ்னல் யூஸ். ஓகே. ஸோ தேவையான ஹார்ம்ஃபுல் குட்ஸு, ட்ரக்ஸு இதெல்லாம் வந்து இதில் வந்து ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்ணுற ஒன் டைப் ஆஃப் ஆக்ட் அல்லது ஃபாலோ பண்ணுற ஒன் டைப் ஆஃப் ஆக்ட் தான் இந்த நார்காட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் Psychotropic Substances Act 1985. Okay, let us see, dear students, once again we remind that act, that one is here the Indian Contract Act 1982, the Sale of Goods Act 1982, the Essential Commodities Act 1955,
Then Agricultural Products Grading and Marketing Act 1937, the Prevention of Food Adulteration Act 1954, Weights and Measures Act 1958, the Trademark Act 1999, the Competition Act 2002, the Indian Standard Institution, that act is 1952, then the Drugs and Magic Remedies Act 1954, the Drugs and Cosmetics Act 1940, the Food Safety Standard Act is 2006, the Air Act is 1981, the Public Liability Insurance Act 1991, the Narcotic Drugs and Psychotropic Substances Act 1985. Okay, thank you, students.